ஃபேமஸ் பேலஸ் இல்ல, அஜித் சார் இருந்த பேலஸ், அதனாலதான் இது ஃபேமஸ் பேலஸ். அஜித் சார் மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா ராய் இருந்த பேலஸ். 125 பேர் இருந்தீங்க, திடீர்னு என்னன்னு தெரியல இன்னைக்கு 6 பேர். நான் காரைக்குடியில் கால் வச்ச நேரம் 6 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதனால லெமன் டீ கேட்டான், அவங்க டீயை கொடுத்துட்டு லெமனும் டீயும் கொடுத்துட்டு லெமனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஃபியூச்சர்ல சிஎஸ்கேக்கு இந்தியாவுக்கு எல்லாம் ஆடணும், ஓகேவா? அது என்ன அங்கே பார்த்து சொல்கிறேன், விக்கிபீடியா தானே, அது நானே சொல்லிடுறேன். அது எதுக்கு? சரி ஓகே சொல்லு. எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் இப்போ. ஏய் சூப்பராகடா. வியூவர்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கானாடு காத்தான் ஃபேமஸ் பேலஸ் இருக்குங்களா, அங்கே வெளியே தான் இருக்கும். ஃபேமஸ் பேலஸ் இல்ல, அஜித் சார் இருந்த பேலஸ், அதனாலதான் இது ஃபேமஸ் பேலஸ். அஜித் சார் மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா ராய் இருந்த பேலஸ். அவங்க கால்பட்ட இடத்துல நம்ம காலை வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உள்ள போன கால இருக்கிறதுக்கு இல்லை இங்கே நடந்துருப்பாங்களே, யாராவது நீங்கள் நின்றுருக்கோம், இறங்கி இருப்பாங்க, இருப்பாங்க, கண்டிப்பாக அதை சுற்றி பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்க சாப்பிட்ட டீ கடைக்கு போக போகிறோம். இந்த டீ கடைலாம் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ எங்கள் பேலஸ் வந்தோம், அது வந்து க்ளோஸ்டாக. இன்னொரு விஷயம், உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதனால் வெளியே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு காஃபி சாப்பிட்லான்னு நீங்கள் வந்தோடனே ஒரு காஃபி ஷாப் இருக்கிறதா போட்டிருந்தாங்க. அந்த காஃபி ஷாப் நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம், காரை முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் கானாடு காத்தானோட ஸ்ட்ரீட்ஸுங்க. வேறு என்னென்ன படத்தில் வந்துச்சுன்னு இங்கே மேபி இங்கே என்ன ஒரு விஷயம்னா யூனிக்காக இருக்கிறது, இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஒரே ஃபார்முலா இருக்குது இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம். எனக்கும் இந்த வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இந்த ஜோடி தான் நிற்குது. ஏன்டா என்ன கூப்பிட்டு வந்தீங்க? நீ எதுக்கு வந்த? திஸ் இஸ் இப்போ நீ என்ன சொன்ன? பேச நல்லா பாருங்க. என்ன சொன்னேன்? இது வந்து ஸ்லீப்பிங் டைம். இல்லை நான் உனக்கு என்ன சொன்னேன்? ஸ்லீப்பிங் டைம். வ்ளாக் வரேன்டா, ஆக்டிவாக இருப்பான்டான்னு. என்ன பண்ணுற நீ வந்ததுலேருந்து? நினைக்கிறேன் ஜெகன் வந்து இப்போ அடக்குவார். இது கேமரா கொடுத்துட்டு போய் அடக்கு. அது ஏற்கனவே அடங்கி தான்டா இருக்கு. 125 பேர் இருந்தீங்க, திடீர்னு என்னன்னு தெரியல இன்னைக்கு 6 பேர். நான் காரைக்குடியில் கால் வச்ச நேரம் 6 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அது அவங்களே கணக்கு போட்டுப்பாங்கடா. சரி என்னாச்சு என்னாச்சு திடீர்னு ஏதோ சத்தம் வந்துச்சு, என்னாச்சு? ஓகே ஓகே. நம்ம அரைவ் டு அவர் டெஸ்டினேஷன்ரா. See, this is Sri Narayana Coffee House. எஸ், ஜெகன்ராஜ் வந்து இப்போ ட்ரீட் கொடுக்குறான். எதுக்குன்னா அந்த 6 சப்ஸ்கிரைபர். எஸ் 6 சப்ஸ்கிரைபர் 4 காஃபி சாப்பிட போகிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ்க்கா. ஓகே, சுகர் போடணுமா? சூப்பர். லெமன் புரிஞ்சுக்க. நாங்களாம் காஃபி ஆர்டர் பண்ணால் அவன் பால் சாப்பிட மாட்டான், அதனால லெமன் டீ கேட்டான். அவங்க டீயை கொடுத்துட்டு லெமனும் டீயும் கொடுத்துட்டு லெமனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி அவனை இப்படி அசிங்கப்படுத்துவான்னு நினச்சி கூட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த காஃபி ட்ரீட் எதுக்குன்னா இன்றைக்கி 6 சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் வந்திருக்காங்க. ஸோ இந்த 600 ஆகலாம், 60,000 ஆகலாம், 6 லட்சம் ஆகலாம், 6 கோடி ஆகலாம், எவ்வளோ வேணா ஆகலாம், பில்லியனை கூட ஆகலாம், சேனல் பிளாக்கும் ஆகலாம். இருந்தாலும் நாங்கள் வந்து நான் இந்த வீடியோ இப்போ இதோட கட் பண்ணிக்கிறேன். இந்த பாசிட்டிவ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எதுவும் ஆகாது அந்த நம்பிக்கையில் நாங்கள் அந்த காஃபி குடிக்கிறோம். வியூஸ் நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். ஸோ நான் அதிகமாக ஆசைப்படல. இப்போ இருக்க 131, அடுத்து ஒரு 1000 ஆகணும். அது அப்போ ஒரு 2 காஃபிக்கு பதில் 3 காஃபி உங்களுக்கு பதில் நான் குடிக்கிறேன். இந்த மாதத்துக்குள்ளே ஆகணும். ஏன்டா அவங்க எதுக்கு ஆர்டர் போடுறேன்? இவன் யாரா நமக்கு ஆர்டர் போடுறது அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. இப்படிலாம் பேசாத வியூஸ், நான் அவனுக்காக மன்னிப்பு கேட்டுருக்கேன். அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 days காரைக்குடியில் இருந்தோம். ஸோ காரைக்குடியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேளாங்கண்ணி அண்ட் திரும்பியும் பார்த்துட்டு வேளாங்கண்ணி போகிறோம். ஸோ ஹோட்டல் ரிவ்யூ நான் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களே ஹோட்டல் ரிவ்யூ கொடுத்தா நல்லா இருக்காது, யூஸ்வலாக கொடுக்குது. இந்த மாதிரி கெஸ்ட் ரிவ்யூ கேட்கலாம். நாங்கள் 4 பேர் இருந்தோம் இல்லையா, எப்படி நாங்கள் பிஹேவ் பண்ணணும்னு கேட்கலாம். வேறு என்ன சொல்லுங்க? ரொம்ப நல்லா இருந்தாங்க, நல்லா எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பழகினாங்க. அதுக்கு வர்றாங்க போகிறாங்க. இந்த மாதிரி கெஸ்ட்டு தான் எனக்கு வரணும்னு நானும் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ், பார்க்கலாம், ஃபியூச்சரில் பார்க்கலாம். வெல்கம். பொங்க மரமா? புங்க மரம். பொங்க மரமா? அந்த மனையில வரும் புங்க மரம்.
வெல்கம் டு திருமயம் ஃபோர்ட். பெரிய ஜாக் ரோஸ் ஏடா அவங்க கப்பல் அங்கே பார்க்குறாங்க நீங்க வியூஸ் அப்படியே நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு அப்படியே ஒரு நைட் லைட் வெரி ஐநாக்ஸ் தியேட்டர் இவரு. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கா? நல்ல சீட் நல்லா இருக்கு. இங்க போட்டா சார் வியூவர்ஸ் கேண்டில் லைட் டின்னர் போற இடத்த பாக்குறீங்க. கொஞ்சம் கேண்டில் லைட் மிஸ் ஆச்சுன்னா இங்க பாருங்க. கேண்டில் லைட் வச்சிருவாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல எங்க சித்தப்பா இருக்கிறாரு. என்னவா இருக்கு? சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன கமிஷனர் ஆஃபீஸ்? என்னவா இருக்காரு? என்னவா இருக்காரு? விசாரணை கைதியா இருக்கு. ஏய் நல்லா பாடுவியா? நல்லா மியூசிக் போடுவியா? நான் கிரிக்கெட்டர், ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர். அப்படியா? ஓ சூப்பர். எங்க எந்த டிவிஷனுக்கு அந்த மாதிரி ஆடுறீங்களா? நான் வந்துட்டு 5th டிவிஷன் ஆடுறேன். 5th டிவிஷனா? சூப்பர்ப்பா, கங்க்ராட்ஸ். கை கொடு. நல்லா வா, சரியா? கண்டிப்பா. ஃபியூச்சர்ல சிஎஸ்கேக்கு இந்தியாக்கு எல்லாம் ஆடணும், ஓகேவா? நானும் சூப்பர். எந்த ஸ்டேட்? சும்மா சொல்றாங்க. தமிழ்நாடு எங்க அப்பா ஒரு ரஞ்சி ட்ராஃபி பிளேயர். அப்படியே தெரியுமா? அப்ப அவன் சும்மா சொல்றான், அவன் பிளேயர்ல நல்லா பண்ணு, சரியா? இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஜெகதீஷ். திருவாரூர் தான். என் பிறந்த ஊர் திருவாரூர். நாங்கள் சென்னையில் இருக்கோம். இவன் திருவாரூர்ல இருக்கான். சரி, சூப்பர் சூப்பர். செக் இட் அவுட். யா தேங்க் யூ. யா ஜஸ்ட் ஆல்சோ யா தேங்க் யூ. யா நீ நல்லா தமிழ் தான் பேசுவியா? தமிழ் மகன். ஜெய் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஷார்ட்ஸ் வேணாண்டா, பேண்ட்டோட வாடான்னு லைனாக பதில் சொன்னதுக்கேன்ட்டு எனக்கு காலைல இல்ல அப்பியரன்ஸ்ல கொஞ்சம் டல் அடிக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுக்காக வேர்வையெல்லாம் சிந்தி இந்த காஸ்டியூமை மாத்திட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் இப்போ. ஏய் சூப்பரா இருக்கடா. ஏய் இந்த காஸ்டியூம் வந்து இளைய தளபதி விஜய் அவர் போட்ட சட்டை தானே பீஸ்ட்ல? எக்ஸாக்ட்லி. ஓ நம்மளுடைய பேர் தளபதி ஃபேன்ஸ்னாலயா? மக்களால போனேன். பீச் காஸ்டியூம் எல்லாம் வித்துட்டு இருந்த இடத்துல இது கொஞ்சம் நல்லா ஆப்பிடைசிங்க. ஆப்பிடைசிங்கா புரியல. டே ஆப்பிடைசிங்கா சாப்பிட்றத பத்திடா இது வரும். அப்பீலிங்கா இல்ல அது ஏதோ வேற மாதிரி. எப்படி சொல்றேன்? விட்டுரு, வரலாம் விட்டுரு. ஆசமா இருந்துச்சு. ஆசமா இருந்துச்சா? ஓகே ஓகே. இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமயம் ஃபோர்ட்ல இருக்கோங்க. திருமயம் ஃபோர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. இப்போ இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்டரி பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதை நானே சொல்றேன். நானே சொல்றேன். அது என்ன அங்க பார்த்து சொல்றேன்? விக்கிபீடியா தானே, அது நானே சொல்லிடுறேன். அது எதுக்கு? சரி ஓகே சொல்லு. 40 ஏக்கர்ஸ் சொல்லு. 40 ஏக்கர்ஸ்ல வந்து இந்த கோட்டை இருக்கு. ஓகே. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இது இருக்கு. ஓகே. எந்த மன்னர் அப்படின்னா விஜய ரகுநாத் சேதுபதி. அவர் என்ன பண்ணாரு? 1687ல பில்ட் பண்ணது. சூப்பரா சூப்பர். கரெக்ட். இது ஹேண்ட் ஓவர் பண்ணது யார்கிட்ட? அவங்க ரகுநாத் ராயன் தொண்டைமான் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. சூப்பரா சூப்பரா. அப்புறம் நீங்க தனியா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கியா? இல்ல, அந்த ஐடியா இந்த போட்டிக்கே நான் வர மாட்டேன் சார். தேங்க்யூ. அப்புறம் இப்போ யார் இதை மெயின்டைன் பண்றாங்க? ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. கரெக்டா படிங்க. அதை படிங்க. மக்களுக்கு தான் தெரிஞ்சு விக்கிபீடியா, அதை படிங்க கரெக்டா. நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 2012ல இருந்து இந்த போட்டோ அவங்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அவங்க தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ ஓகே வியூவர்ஸ், நம்ம டோட்டலா இந்த போட்டோ சுத்தி பார்த்தாச்சு. ஒரு நல்ல அழகான பிளேஸ்ங்க. சோ யாரெல்லாம் வந்து காரைக்குடி வரீங்களோ ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இந்த ஃபோர்ட் இருக்கு. வந்து ஃபேமிலியோட பாருங்க. எங்க போறோம் ஜெகன்? வியூவர்ஸ் இப்போ அடுத்து நாங்க எங்க போறோம்னா அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறோங்க. இன்னைக்கு நைட் வேளாங்கண்ணி கோயில் தான் ஸ்டே பண்ண போறோம். சோ கண்டினியூஸா பாருங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே டியூன்.